சமீப காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு, அதாவது சாதி கடந்து மதம் கடந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் நேசிக்கிற ஒரு தலைவராக உயிரிழப்பில் அது கவனக்குறைவாக நடந்தது. அவர்களுடைய நிர்வாக சீர்மை நம்ம சொல்லுகிற போது நிறைய பேர் அண்ணன் வேலுமுருகன்ட்டு இப்போ இவர் எந்த டிவி கேட்க பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் நினச்சா அது கருத்துரிமையின் ஜனநாயகத்தின் பேரில் ஏன்னா நம்ம எந்த கட்சி இருந்தாலும் உண்மையை சொல்லுகிற போது தான் மக்கள் எதாக இருந்தாலும் ஏற்றுவாங்க. நம்ம ஐயா ரவீந்திரன் துரைசாமி மாதிரி நம்ம பேச முடியாது இல்லையா. அண்ணன் சீமான் 17 விழுக்காடு வருவார், விஜய்க்கு மக்கள் செல்வாக்குன்னு அவர் சொல்கிறார். என்னுடைய நெருங்கிய உறவினராக என் மச்சான் சம்பத்துனா அவங்க நிறுவனத்தில் 300 பேருக்கு மேலே வேலை செய்கிறேன். நான் கட்சியில் போய் சேர்ந்து விட்டு தமிழக வெற்றி சேர்ந்துட்டு வந்தபோது மச்சான் நீ சரியான முடிவு தான் இருக்குது, எங்கள் இதில் இருக்கவே 90 விழுக்காடு பேர் இப்போ தேர்தல் வச்சா கூட டிவிக்கே தான் ஜெயிக்கும். அண்ணன் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து தேசியம் திராவிடமும் இரு கண்கள் என்று சொன்ன பிறகு சரி நமக்கான இடம் இதுதான். ஏன் அப்படின்னா விஜய் அவர்களை பார்க்க கூடுகிற கூட்டம் புரட்சியின் நிமித்தம் தான் கூடுதுன்னு எப்படி? அதை நீங்க புரட்சிங்கிறது என்ன நினைச்சிட்டீங்க? அதுதான் மக்கள் மனதுல மாற்றம் முழுசா வந்துருச்சான்னு கேக்குறேன். ஆமா, வந்ததுனால தான் கூடுறாங்க. நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் விஜயை பார்க்கணும்னு தான் கூடுறாங்க. எதுக்கு பார்க்க விரும்புறாங்க? இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எல்லாம் மாற்றி படித்தீர்கள், அம்பேத்கரை படித்தீர்கள், பெரியாரை படித்தீர்கள், எல்லாம் படித்து விட்டு இந்த மண்ணில் என்ன செய்து வச்சிருக்கீங்க? இதனுடைய வெறுப்புணர்ச்சியில் தானே தான் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டு தான் இனிமேலும் இது போன்ற ஒரு நல்ல சிந்தனை கொண்ட அதுவும் மக்களினுடைய பெருவாரியான செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர்கள் வருகிறார்கள் என்று தான் அணிந்திருக்கிறார்கள். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தா முதல்ல என்ன சொன்னாங்க? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஆளுகிற போது முதல்ல ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இன்னொரு பக்கம் அம்மையார் கனிமொழி இருந்துட்டு முதலில் 35 வயதிற்கு மேற்பட்ட இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் போதை, மது. வந்த உடனே முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம்னாங்க. இது வரைக்கும் வச்சாங்களா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை. நான் என்ன சொல்றேன், மக்களை நீங்கள் அவர்களுக்கு சலுகைகளை உரிமைகள், அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான இதை தான் கொடுக்கணும் முடிய நீங்க இலவசங்களை கொடுத்து வாக்கை பெறுவதற்கு அதை பண்ணக்கூடாது. ஒரு நாட்டில் சட்டம் எவ்வளவு சரியானதாக இருந்தாலும் ஆளுகிற மனிதன் தவறானவனாக இருந்தால் அந்த நாட்டில் மோசமான ஆட்சி தான் தர முடியும். சட்டம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் ஆளுகிற மனிதன் நல்லவனாக இருந்தால் கட்டாயமாக அந்த நாடு நல்லாக ஆளப்படும். அப்படி ஒரு நல்ல மனிதன் ஆக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இருப்பதால் கட்டாயமாக நல்லாட்சி தருவார் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து பிரிந்து அண்மையில் தாவேகாவில் இணைந்த திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். நிறைய கேள்விகள் அது சார்ந்து கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்டடான ஒன்று தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் விஜய்னு லாஸ்ட் இன்டர்வியூலலாம் எங்களுக்கு பேசியிருக்கீங்க. ஸோ அப்போவே நாங்கள் கணிச்சது தான் அடுத்து டிவி கேக்கு போவாங்க அப்படிங்கிறது. ஸோ தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து இந்த தாவேகாவுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? அந்த சிச்சுவேஷன் எப்படி அமைஞ்சது? இல்லை, ஏற்கனவே நம்ம ஒரு இயக்கத்தில் நாம் தமிழில் கிட்டத்தட்ட அது ஃபவுண்டர் மெம்பரே நம்ம ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலேருந்து 15 ஆண்டுகள் அண்ணன் சீமானோடு பயணித்தோம். அதுக்கு முன்பே, அதாவது அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே நான் 14 ஆண்டு காலம் அப்படி இருந்தேன். நம்ம எந்த கொள்கைக்காக உள்ளே வந்தோமோ, ஏன் அந்த கட்சி ஆரம்பித்தோமோ அதுக்கு முற்றிலும் மாறான நிலைப்பாடை அவர் எடுக்கிற போது தான் நம்ம வெளியே வந்தோம். இங்கே இருக்கும்போது இந்த கரூர் சம்பவத்தில் தொடர்ச்சியாக இங்கே ஆளுகிற கட்சிகள் எப்பயுமே என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு சாதகமான விஷயத்துக்கு மட்டும்தான் அது அனுமதியை கொடுக்கும். ஏன்னா நான் பல்வேறு போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நாம் தமிழர் இருக்கும்போது நடத்திருக்கிற போது இந்த அனுமதி கொடுக்குறாங்க மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. கடைசி நேரத்தில் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா இவங்க அனுமதி வாங்காத நடத்தினாங்க. இது உள்ளே எப்படின்னா ஒரு அமைக்கபிளாக தான் நடக்கும். ஒவ்வொரு கட்சிக்குன்னு என்னென்னா ஒரு ஐஏஎஸ் இருப்பாங்க, சின்ன கட்சிகளுக்கு 2-3 பேர் இருப்பாங்க, பெரிய கட்சிகள் ஒவ்வொருத்தருங்க. அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம், என்னங்க நாங்கள் எதுக்கு ஒரு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோங்கிறோம், ஏன் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அவங்க ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. ஆளுகிற அரசு என்ன சொல்லணும், இல்லை கொடுத்து இவங்க ஏதாவது பேசிட்டா எதிராகிடுமே அப்படின்னே பார்ப்பாங்க. அப்புறம் என்ன இங்கே கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் இருக்குன்னா அந்தந்த கட்சிகளும் ஆளுகிறதுக்கு முன்பு எதிர்கட்சிகளாக இருக்கும்போது கருத்து சுதந்திரத்துக்காக பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, போராட்டம் நடத்துவாங்க. அதுவே தான் ஆளுகிற போது அவங்க என்ன நிலைப்பாடு இதுக்கு முன்னிருந்து ஆளுகிற கட்சி எடுத்ததோ அதே தான் அது செய்யும். அந்த மாதிரி நீங்கள் கரூருடைய சம்பவத்தை பார்க்கும்போது மக்கள் சந்திப்பு நடக்கிற போது, ஏன்னா நீங்கள் இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி அப்போ அதுவுமே போலீஸ்க்கு தானே கெட்ட பேர் வந்துச்சு. ஆமாம், கெட்ட பேர் தான். அவங்க இறுதி நேரத்தில் தான் அந்த அனுமதியே கொடுத்தாங்க. ஏன்னா இவ்வளவு லட்சம் மக்கள் இளைஞர்களை பெற்ற ஒரு
சமீப காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு, அதாவது சாதி கடந்து மதம் கடந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் நேசிக்கிற ஒரு தலைவராக இப்போ, அதுக்கு முன்னே கட்சிகள்லாம் வந்துதானா வந்தது, அதெல்லாம் அந்த ஒரு அங்கே இருக்கிற புற சூழ்நிலை காரணமாக இருக்கிற இளைஞர்கள் வெகுண்டு வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஐயா கலைஞர் அவர்கள் இல்லாத போது, ஜெயலலிதா அவர்கள் இல்லாத போது, அதாவது மக்களினுடைய மனம் கவர்ந்த செல்வாக்கு மிக்க தலைவராக இன்று தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிற போது மக்கள் பெருவாரியாக வரும்போது இவங்க தான் திட்டமிடணும். அதில் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து இறுதி நேரத்தில் அனுமதி கொடுத்து எவ்வளோ, ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் இப்போ நம்ம அனுமதி கேட்குறோம்னா ஒரு 10,000 பேர் வரும்னு நினச்சிட்டு சொல்லுவோம், அது வந்து 15,000 பேர் 25,000 பேர் வரும். இந்த மாதிரியான எல்லோராலும் இருக்கிற இளைஞர்கள் பெரியவர்கள் அது குறிப்பாக பெண்கள் அப்படிங்கும்போது கட்சியும் சொல்லுது என்ன, தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பாருங்கள் எல்லாரும் கூட்டத்துக்கு வர்றது, யார் செத்தா போனா என்ன கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லுகிற போது முதியவர்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் வராதுன்னு சொல்கிற ஒரு இயக்கம்னா அது தமிழக வெற்றி கழகம் கூட்டத்தை அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியல. ஆமாம், காரணம் என்னென்னா நீங்கள் எந்த அசம்பாவிதம் கூட உஷாராக தான் இருந்தால் அப்போ சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் நம்ம அந்த கட்சியில் இல்லை. ஆனால் நடந்தது வந்து இவங்க காவல்துறையினுடைய நிர்வாகத்திறனின்மை தான். காரணம் என்னென்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது தலைவர்கள் எம்ஜிஆர் வராங்கன்னு கூப்பிட்டு வந்துருப்பாங்க, காலையில் என்ன இரவு 11 மணிக்கெலாம் வருவாங்க. அது ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் நான் சின்ன வயசில் எங்கள் ஊரில் நின்று பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு சொல்லி மறுநாள் இரவு 8 மணிக்கு வந்ததெல்லாம் இருக்குது. அது பொதுக்கூட்டங்களுக்கு பொருந்தும், ஆனால் ரோட் ஷோங்கும் போது மக்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் யாருக்குமே இல்லை, ஒரு தலைவர் வந்து மக்களோட செல்வாக்கே இல்லைன்னா அவர் சர்ன்னு போய் இறங்கிக்கலாம். இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கும்போது சாதாரண ஒரு தலைவர்கள் கூட அவர்கள் வந்து விட்டால் அங்கே இருக்க கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து தெரியும் உங்களுக்கு, பைக்கில் காரில் வச்சுட்டு கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு போகிறதுக்கே ரொம்ப காலதாமதம் ஆகிடும். இங்கே அப்படி இல்லை, அவரை பார்த்த உடனே அவ்வளோ அத்தனை லட்சக்கணக்கான பேர்களும் வண்டியில் தன் தலைவர்களை வரவேற்க இருக்கிற போது இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற இடர்பாடு தான். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வரும்போது என்ன பண்ணுவீங்க, அவரால் திட்டமிட்டு செய்யப்பட்டதே இல்லை, அது காவல்துறைக்கே தெரியுமே. இப்போ போய் லாண்ட் ஆர்டர் வந்து ஒரு கட்சிக்காரங்க கையில் எடுத்துக்க முடியாது, நாங்கள் போய் இறங்கி அதை சரி பண்ண முடியாது இல்லையா, அவங்க தான் அதை செய்யணும். அதை செய்ய தவறிட்டாங்க. அதில் நடந்த உயிரிழப்பில் அது வந்து கவனக்குறைவாக நடந்தது, அவர்களுடைய நிர்வாக சீர்மை நம்ம சொல்லுகிற போது நிறைய பேர் வந்து அண்ணன் வேலுமுருகன்ட்டு இப்போ இவர் எந்த டிவி பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் நினச்சா அது கருத்துரிமையின் ஜனநாயகத்தின் பேரில் ஏன்னா நம்ம எந்த கட்சி இருந்தாலும் உண்மையை சொல்லுகிற போது தான் மக்கள் எதாக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. நம்ம வந்து ஐயா ரவீந்திரன் துரைசாமி மாதிரி நம்ம பேச முடியாது இல்லையா. அண்ணன் சீமான் வந்து 17 விழுக்காடு வருவார், விஜய்க்கு மக்கள் செல்வாக்குன்னு அவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் சொல்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, என்னுடைய நெருங்கிய உறவினராக இருக்க என் மச்சான் சம்பத்துனா அவங்க நிறுவனத்தில் 300 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. நான் கட்சியில் போய் சேர்ந்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டு வந்தபோது, மச்சான் நீ சரியான முடிவு தான் இருக்குது, எங்கள் இதில் இருக்கவே 90 விழுக்காடு பேர் இப்போ தேர்தல் வச்சா கூட டிவிக்கே தான் ஜெயிக்கும். ஏன்னா மக்கள் அவ்வளோ, ஏன்னா புரட்சிங்கிறது வந்து அது பகவத்சிங் சொல்கிற மாதிரி எப்பயுமே ரத்த வெறி கொண்ட, அது ஒரு இரத்த வெறி கொண்ட புரட்சியாக தான் இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அது துப்பாக்கியின் மீதான காதலும் இல்லை, தனி மனித வஞ்சம் தீர்ப்பதற்கான பாத்திரமே இதில் இல்லை. அதாவது அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை அடியோடு மாற்றுவது தான் புரட்சிங்கிறார். அது நீங்கள் வந்து புரட்சிங்கிறது அப்படியே துப்பாக்கி தூக்கிட்டு வந்து ஆயுதம் தூக்கிட்டு வந்து தான் செய்யணுங்கிறது இல்லை. இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் மக்கள் வாழ முடியாதுங்கிற மக்கள் என்ன ஓட்டம் இருக்குது பாரு, அதுதான் புரட்சி. அப்போ தொடர்ச்சியாக இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு இங்கே ஆண்டவர்களுடைய நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாமே இது இன்றைக்கி பிறந்து வந்தவங்க இல்லை, எல்லாமே 25 வயதுக்கு மேற்பட்டு இவங்க சொல்கிறாங்க வெறும் இளைஞர்கள் தான். 60-70 வயது முதியவர்கள் கூட தலைவர் விஜய் அவர்கள் வர வேண்டும் தான் நீங்கள் பேட்டியெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க உறவுமுறை சொல்லி தம்பி விஜய் வரணும்னு சொல்கிறாங்க, அண்ணன் விஜய் வரணுன்னு பெண்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான இது இருக்கும்போது நம்ம அங்கே வந்து அப்போ போகும்போது அங்கேயும் பிரபாகரன் தமிழ் தேசியம் அப்படிங்கும்போது போனோம். அண்ணன் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து தலைவர் தேசியம் திராவிடமும் இரு கண்கள் என்று சொன்ன பிறகு சரி நமக்கான இடம் இதுதான். ஏன் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங் பேசும்போது சொல்கிறார், பார் நம்ம கருப்பின மக்களிடம் போராட வேண்டும் என்ற உறுதி வந்திருப்பது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியானது தான். ஆனால் நம் போராடுகிற விதம் அனைத்து வெள்ளையர்களையும் நமக்கு எதிராக திருப்பிவிடக்கூடாது. காரணம் நம்மளுடைய விடுதலையில் தான், சுதந்திரத்தில் தான் அவர்களுடைய நலனும்
இருக்கிறது என்பது அவருக்கு உணர்ந்ததால் தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார் என்று 63 ஆபிரகாம் லிங்கனுடைய நினைவில்லத்தில் நான் ஒரு கனவு காண்கிறதில் பேசுறார். ஆனா இந்த காலத்துல விஜய் அவர்களை பார்க்க கூடுகிற கூட்டம் புரட்சியின் நிமித்தம் தான் கூடுதுன்னு எப்படி அதை சொல்றீங்க? நீங்க புரட்சிங்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுதான் மக்கள் மனதுல மாற்றம் வந்து முழுசா வந்துருச்சான்னு கேக்குறேன். ஆமா, வந்ததுனால தாங்க கூடுறாங்க. நீங்க எந்த கட்சியா விஜயை இருந்தாலும் பார்க்கணும்னு தான் இல்ல, கூடுறாங்க. எதுக்கு பார்க்க விரும்புறாங்க? வெறுப்பா இருக்குங்களா? யாராவது பார்க்க விரும்புவீங்களா? எவ்வளவு பெரிய இப்போ நீங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இப்போ ஜெயலலிதா அம்மையார் வருகிற போது கூட்டம் வருகிறதுனா ஏதாவது திமுககாரர்கள் போய் நிற்பாங்களா? கேட்குறேன். இல்லை ஐயா கலைஞர் இருக்கிற போது, இல்லை அண்ணா இருக்கிற போது, அதிமுக அப்போ அதிமுக ஆரம்பிக்கப்படலை, கலைஞர் வந்தபோது 72 தான் அதிமுக ஆரம்பிக்கப்படுது, யாராவது போய் நிற்பாங்களா? பிடிப்பதால் தானே வராங்க. அதுதான் அந்த விமர்சனம் என்னன்னா, ரஜினி அவர்கள் வந்தா கூட தான் அவர் மேல கூட தான் பிடித்தம் இருக்கு. நிறைய ரசிகர்கள் அவரை பார்க்கறதுக்கு கூடி அதாவது திரள்வாங்க. அவர் நடிகராக இருந்து ஒரு 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 பட விழாவிற்கு போவதும், இல்லை பெரிய பெரிய நிறுவனங்களுக்காக ஒரு செலிபிரிட்டியாக போவதும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து எங்கள் தலைவர் வந்து அந்த மாதிரி போய் பட விழாவுக்காக போகிறாரு. கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அறிவித்து அரசியல் எங்களுடைய தலைவராக குறிக்கோள் என்ன, கோட்பாடு என்ன, போறாருங்க. எங்கள் கொள்கை என்ன என்று தெளிவுபடுத்தி பெற்ற பிறகு போகிற போது அது எப்படி நீங்கள் வந்து அவரை பார்க்க வராங்க? பார்ப்பதற்கு தான் வராங்கனாலும் பிடித்திருக்கிறதால தானே பார்க்க வராங்க. அப்போ இவர்கள் சொல்கிற நான் என்ன கேட்குறேன், சரி இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எல்லாம் மார்க்ஸை படித்தீர்கள், அம்பேத்கரை படித்தீர்கள், பெரியாரை படித்தீர்கள், எல்லாம் படித்து விட்டு இந்த மண்ணில் என்ன செய்து வச்சிருக்கீங்க? இதனுடைய வெறுப்புணர்ச்சியில் தானே தான் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டு தான் இனிமேலும் இது போன்ற ஒரு நல்ல சிந்தனை கொண்ட, அதுவும் மக்களினுடைய பெருவாரியான செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர்கள் வருகிறார்கள் என்று தான் அணிதிரள்கிறார்கள். காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்றீங்க. அப்ப டிஎம்கே தான் வந்து உங்களுடைய வலுவான எதிரியாக இருக்கிறதுனால தான் காம்படிட்டரா ஆமா. வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவை வந்து நீங்க களத்துல இல்லைன்னு தவிர்த்தாலும் அவர் வந்து இப்ப திருப்பியும் வந்து 2000 ரூபாய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வீடு கட்டி தரப்படும்னு சொல்றது. ஸோ இந்த வாக்குறுதிகளெல்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அப்ப ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன தோணும், ஓ இவருக்கு ஓட்டு போட்டா நமக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு அவங்க பக்கம் தாவுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளாகிற கட்சி, ஒரு இளம் பருவத்தில் இருக்கிற கட்சி, அதாவது தவழுகிற இருக்கிற ஒரு கட்சி, குழந்தை பருவத்தில் இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதியோ தேர்தல் அறிக்கையோ கொடுப்பதற்கு உண்மையிலேயே ஒரு தார்மீக கடமை இருக்கிற ஒரு கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா 67லிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்பையிலிருந்து ஆட்சியில் இருக்குது. 77லிருந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது. ஏன் இதெல்லாம் நீங்கள் அப்போ செய்யலை? ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், 70லேருந்து நீங்கள் வந்து 55 வருஷம், கிட்டத்தட்ட 58 வருஷமாக ஆள்றாங்க. ஆனா மக்களுக்கு வீடு கொடுக்க முடியல. இல்லை சொல்கிறேன், தேர்தல் அறிக்கை என்பது நாங்கள் தான் சொல்ல முடியும். ஏன் அப்போ இது மாதிரி நீங்கள் வந்தபோது செய்யலைங்கிற இருக்கா இல்லையா கேள்வி? எத்தனை தர கொடுத்துருக்கீங்க? திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தா முதல்ல என்ன சொன்னாங்க? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஆளுகிற போது முதல்ல ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும், இன்னொரு பக்கம் அம்மையார் கனிமொழி இருந்துட்டு, முதலில் 35 வயதிற்கு மேற்பட்ட இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறார்கள், அதற்கு காரணம் போதை மது. வந்த உடனே முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம்னாங்க. இது வரைக்கும் வச்சாங்களா? ஆண்கள் குடிப்பகம் இல்லை, பெண்கள் குடிப்பதற்குமான குடிப்பகத்தை திறந்து வைத்து இன்னைக்கு அதிகமாகி இருக்கிறது இவங்க தான். இந்த பொங்கலுக்கு 50,000 கோடிக்கு மேலே ஒட்டுமொத்தமாக ஆண்டுக்கு பல கோடிகள் வந்து அதையும் டிஎம்கே தான் திறந்து வச்சாங்களா? ஆமாம், முதல்ல நீங்கள் மது விலக்கை அதை ரத்து பண்ணதே ஐயா கலைஞர் அவர்கள் தானே. அதை காரணம் காட்டி தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி விட்டு வெளியே வந்தது காரணமும் அது ஒரு முக்கியமான காரணம். மதுவிலக்கு கொள்கையை இவர்கள் வந்து நீக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி தானே வெளியே வந்தார். அது முதலில் திறந்து வைத்தது இவர்கள் தானே. ஐயா காமராஜர் அவர்கள் வேண்டாம் என்று மன்றாடிய போது கூட அது மதுவிலக்கு கொள்கை வந்து ஐயா அண்ணா அவர்கள் பேசுகிறார். அது வந்து முடவன் கையில் இருக்கிற தேன் மாதிரி, தாய்மார்களுடைய கண்ணீரில் நம்ம பதில் சொல்ல கூடாது, அதில் வரக்கூடிய காசு என்னதான் லாபம் தரும் என்றாலும் கூட, ஆனால் மக்களுடைய எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் சொன்னாரா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? பண்ணல. கேஸ் சிலிண்டரின் விலையை குறைப்புன்னு சொன்னீங்களா இல்லையா? இது வரைக்கும் குறைக்கவே இல்லை. டீசல் விலை குறைப்புன்னு சொன்னீங்க. அன்றைய நிதி அமைச்சராக இருந்த ஐயா பிடிஆர் என்ன சொன்னார்? நான் தேதி சொன்னேனான்னு கேட்டார். ஒரு அமைச்சர் இதெல்லாம் சொல்லலாமா? நாங்கள் கால சூழ்நிலை, கொரோனா வந்து விட்டது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுடைய நிதி பங்களிப்பு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நிறைய நாங்கள் பொது சேவைக்கு அதிகமாக செலவாயிட்டு இன்னும் கொஞ்சம் காலதாகவும் சொல்லணும். நான் தேதி சொன்னேன்னா தேதி எப்போ சொல்லுவீங்க? முக்கியமான விஷயம், 2 மாதங்களுக்கு ஒரு முறை இருக்க வேண்டிய மின்சார
அளவை நாங்கள் மாதம் மாதம் எடுப்போம் என்று சொன்னார்கள். இதுவரை செய்தார்களா? முடிய போகிறது. மேனிஃபெஸ்டோங்கிறது இது பண்ணணும் அப்படின்னு ஒரு வரைவு மாதிரி தானே. ஆமாங்க. அப்ப வந்து எக்ஸாக்ட்டா இப்ப 505 வாக்குறுதிகள் குடுத்தாங்கன்னா, எக்ஸாக்ட்டா 505யும் நிறைவேற்றக்கூடிய இதெல்லாம் கட்சி எது என்ன எது முதலில் இருக்குன்னு தேவை, இருக்குல்ல. எது 2வது தேவை, எது 3வது தேவை, நீண்ட கால தேவைன்னு இருக்கா இல்லையா? ம். அதுதான் இது மாதம் மாதம் கணக்கெடுக்கிறது தெரியுது. இப்ப 100 யூனிட்டுக்கு ஒரு காசு, 200லேருந்து 500 யூனிட்டுக்கு ஒரு காசு, 1000 யூனிட்டுக்கு ஒரு காசுன்னு இருக்கு. 2 மாதம் வரும்போது நான் 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவனுக்கு ரொம்ப மிக குறைந்த தொகை வருது. ம். 2 மாதம் நீங்க 1 மாதத்துல எடுக்காத 2 மாதம் வரும்போது அது 500க்கு ஆகும்போது என்னுடைய டேரிஃபே வேறையாகுதே. இதை ஏன் நீங்க தடுக்கல? நீட்டுக்கு என்ன சொன்னீங்க? இதுவரைக்கும் நடந்திருக்குதா? எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னீங்க. செங்கல் செங்கலா தூக்கிட்டு உதயநிதி அவர்கள் வாக்கு கேட்டார். இதெல்லாம் இதுனா எது மக்களுக்கு முதன்மை தேவை? அப்படி கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறேன்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? லேப்டாப்பை எப்போ கொடுக்குறீங்க? 4½ ஆண்டு ஆகுது. தேர்தல் வருகிற போது அதை செய்கிறீங்க. மக்களுக்கு தேவைதான். அதாவது படிக்கிற மாணவர்களுக்கு கட்டாயமாக கணனிங்கிறது தேவை. ஏன் அதை முதல்ல இருந்தே செய்ய வேண்டியதானே? நீங்கள் ஒரு லாபத்தை கருதி நீங்கள் செய்கிறீங்களே. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை நான் என்ன சொல்கிறேன், மக்களை நீங்கள் அவர்களுக்கு சலுகைகளை உரிமைகள், அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான இதை தான் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் இலவசங்களை கொடுத்து வாக்கை பெறுவதற்கு அதை பண்ணக்கூடாது. நீங்கள் விளம்பரத்துக்காக கூட நல்லது செய்யுங்க, தவறு கிடையாது. ஆனால் அவனுடைய தேவை என்ன? நீங்கள் கல்வி, மருத்துவம், இருக்கிறதுக்கான இடம் சொல்லுகிற போது தூய குடிநீர், கட்டணம் இல்லாத இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா இப்போ ஒரு பெரிய டேம் மக்கள் கட்டிக்க முடியாது. ஒரு பெரிய பல்கலைக்கழகங்களை மக்கள் கட்ட முடியாது. ஆனால் இதெல்லாம் அரசாங்கங்கள் தான் செய்யணும். ஆனால் என் வீட்டுக்கு தேவையான கல்வியின் மூலமாக, கல்வின்னா முதல்ல என்ன, ஏதோ வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, மக்களை விழிப்புணர்வு அடைய வைப்பது முதல் இல்லையா? இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப பெண்களுக்கு இலவச பேருந்து, இன்னும் இந்த மேனிஃபெஸ்டோல புது புது திட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் இதை செய்ய போறாங்க அப்படின்னு மக்கள் மனதுல போகும். அதே மாதிரி அதிமுகவும் இப்ப சொல்லியிருக்காங்க, அதுவும் மக்கள் மனதுல போகும். விஜய் என்ன செய்வார் அப்படிங்கறதே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பொறுத்து பாருங்க, அதெல்லாம் தயார் பண்ணிட்டு இல்லை, எங்கள் கொள்கை என்னன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? எங்களுடைய குறிக்கோள்னா எல்லாருக்கும் எல்லாம். எல்லா சித்தாந்தமும் அதை தானே சொல்லுது. கிறிஸ்துவம் என்ன சொல்லுது? மனிதனை நேசிங்குது. இஸ்லாம் என்ன சொல்லுது? சகோதரத்துவம் அப்படிங்குது. அது மாதிரி தான் எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இல்ல சொல்கிறீர்களே செய்வீர்களா? உறுதியாக, அது உறுதியாக கட்டாயமாக செய்வதற்கு தானே அதுக்கான திட்டமிடல் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சொல்லிட முடியாது, அதெல்லாம் ஒரு யுத்தி. அதை முதல்ல நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான ஒரு திட்டமிடல் வேலை நடந்துருக்கு. அதுக்கான ஒரு தேதி அறிவிக்கப்பட்டு கட்டாயமாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். அதுக்கான குழு போட்டு அதுக்கான வேலை நடந்துட்டுருக்கு. ஆனால் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நீங்கள் எந்த கவர்ச்சிகரமான பொய்யான வாக்குறுதி குறித்தும் அவர்களை வாக்கை வாங்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய தாத்தா காலத்திலிருந்து, எங்கள் அப்பா காலத்திலிருந்து எங்கள் வரை இதுவரைக்கும் நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு நாட்டில் சட்டம் எவ்வளவு சரியானதாக இருந்தாலும் ஆளுகிற மனிதன் தவறானவனாக இருந்தால் அந்த நாட்டில் மோசமான ஆட்சி தான் தர முடியும். சட்டம் எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் ஆளுகிற மனிதன் நல்லவனாக இருந்தால் கட்டாயமாக அந்த நாடு நல்லாக ஆளப்படும். அப்படி ஒரு நல்ல மனிதன் ஆக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இருப்பதால் கட்டாயமாக நல்லாட்சி தருவார் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள்.